திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். 200 படைப்போம் வரலாறு. மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய ஒரு எம்எல்ஏவும் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. எங்களுக்கு டிஎம்கே வரணுன்னு தான் எங்களுடைய ஆசை. யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது செஞ்சால் ஓகே. நாட்டுக்கு நல்லது செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு எலெக்ஷனுக்கு வரணும்? அது வர வேண்டிய வேலை இல்லையே. அதனால் அரசியலுக்கு யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனால் எங்களுடைய ஆசை டிஎம்கே வரணும்னு தான் ஆசை. திமுகவுனா அவர் இப்போது நாட்டுக்காக அப்பா செஞ்சதோட பிள்ளை செய்கிறாரு. பிள்ளைக்கு அப்புறம் அவருடைய பிள்ளையும் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில் எங்களுக்கு அவர் தான் வரணுன்ற ரொம்ப ஆசை. ஐயா வந்தாருன்னா அவர் இன்னும் நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுறோம். என்னை பொறுத்தவரையிலும் திமுக ஆட்சி தற்போதைய நிலையில் அவர்கள் மிகவும் அருமையாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து என்ன, ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் முன்னேற்றத்திற்கான காரியங்கள், அது பூங்கா பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் செஞ்சுருக்காங்க, நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே அநேகமாக ஒரு சமுதாய நல்லிணக்கத்திற்கு அது உதவியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில் நான் பார்க்கும் பொழுது நம்முடைய திமுக நல்ல ஒரு அனைத்து தரப்பினர்களையும் அது இணைத்து செயல்படுகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நன்றாக இருக்கிறது. ஆகவே இது மறுபடியும் வரும் என்று என்னுடைய நம்பிக்கை. அவருடைய கருத்தாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய நம்பிக்கை அது மீண்டும் வரும். ஐயா, திமுக ஆட்சி பல நன்மைகளை செய்கிறாங்க தெரியுங்களா. சமூக கூடம் கட்டுறாங்க, கோயிலுங்களில் கட்டுறாங்க, பல நல்ல காரியத்தை செஞ்சுக்கிறாங்க. ஆகையால் திமுக தான் முதலமைச்சர் ஆகணும். மக்களுடைய விருப்பமே மீண்டும் திமுக ஆட்சி வரணுன்ற நம்பிக்கை தான் மக்களுடைய விருப்பமே தெரியுங்களா. ஓபிஎஸ் சொல்கிறாருன்னா அவர் லெவலில் சொல்கிறாரு, அது நம்ம ஒன்றும் இது பண்ணுறதில்ல. மீண்டும் நான் 10 ட்ரிப்பு சொல்கிறேன், 100 ட்ரிப்பு சொல்கிறேன், மீண்டும் திமுக ஆட்சி தான் வரணும். மக்களுக்கு நல்லது செய்வாங்க, மக்களும் நல்லா நிம்மதியாகவும் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, விஜயகாந்த் ஐயா இறந்ததுக்கு எதிர்கட்சின்னு கூட பார்க்காத ஐயா ஸ்டாலின் எந்த அளவுக்கு செஞ்சாருன்னு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருந்தார், கேப்டன் அவர்களும் எதிர்கட்சியாக இருந்தார். இருக்க சொல்ல கூட அவர் டெத்துக்கு எந்த அளவுக்கு திமுக முதலமைச்சர் அவர் செஞ்சுக்கிறாருன்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாதில்லை. ஆகையால் மக்கள் அதை யோசனை பண்ணணும். மீண்டும் அவர் திமுக தான் வரணும்னு மக்களுடைய விருப்பம் திமுக தான் வரணும். இது சந்தேகமே இல்லை. மக்களுடைய கருத்து அதுதான். இருந்தாலும் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அம்மா இருக்கிற காலத்திலேயே இவரை தான் ஒரு நம்பிக்கையாக இத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தும் இவரை ஓ பன்னீர்செல்வத்தை தான் அம்மாவே முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க அவங்க இருக்கிற காலகட்டங்கள்லேயே. ஸோ அப்போ அவர் ஒரு கட்சியில் ஒரு முதிர்ச்சியான ஆள் தான் அப்படி பார்க்கும்போது. ஏன்னா அவரே ஒத்துக்கிறாரு மீண்டும் டிஎம்கே ஆட்சி தான் வருங்கிறது. மக்களுடைய கருத்து இதுவாக தான் இருக்குது. இப்போ அந்த ஆட்சி நல்லா தானே போயிட்டு இருக்குது, இதில் எந்த மாற்று கருத்து இல்லையே. இந்த எல்லாமே அவர்னால என்ன, இத்தனைக்கும் ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம, ஏன்னா எந்த அளவுக்கு காலம் தாழ்த்துதுங்கிறது தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். இது சாதாரணமாக எல்லா தமிழக மக்களும் நன்கு அறிவார். அது அவர் உண்மையே பேசுகிறாரு, சரியா. ஏண்டா ஆட்சி நான் ஒரு வயசில் 88லேயே ஒத்துமைக்கு பாடுபட்டினார் கலைஞர். அப்போ அப்பமே அவங்கள ஒரு 3 மாதத்துல ஆட்சி கேன்சல் பண்ணார். அந்த ஆட்சியை பிடிக்கணும் கூட ஆசைப்படல, ஒத்துமை இருக்குன்னு தான் அவர் ஆசைப்பட்டார். ஸோ அந்த ஆட்சி நல்லா இருக்கு, மக்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கு. முஸ்லீம்களுக்கு மற்ற எல்லா பாதுகாடும் இல்லாமல் ஒரே மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவங்க பையன் இருக்கிறது நல்லாட்சி தருவார் கண்டிப்பாக.
அவர் சொல்கிறாரோ இல்லையோ, திமுகவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரிப்பீட்டடாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. அவர் அவர் வந்து இப்போ எதிர்த்துனா பித்தந்தள்ளி ஒரு ஷெல்டர் மாதிரி அவருக்கு வந்திருக்கிறாரு, சரிங்களா? அதனால் வந்து அவருக்கு ஏதோ இப்போ அவருக்கு வந்து ஒரு யாரோ ஒரு தரப்பு ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி, இவருக்கு ஆதரவு இல்லை, அவருக்கு ஆதரவு அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி திமுக வந்து செக்குலாரிசம் கிடையாது. அதனால் வந்து திமுக வந்து வர்றதுக்கு ஒரு 60% வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வேறு எங்கே சென்றாலும் அவருக்கு அமித்ஷாவோ பிஜேபியோ அல்லது எடப்பாடியோ தினகரன் கிட்டயோ சசிகலாட்டோ எங்கே போனாலும் அவருக்கு அந்த மரியாதை கிடைக்காது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மாடல் அரசு இங்கே வந்தால் தான் அவருக்கு எப்பயுமே அவரோட உரிய மரியாதை கொடுக்கப்படும். நல்ல இதுன்னு அதற்கு தகுந்த மாதிரி தான் நேற்றைய தினம் அவர் ஓபிஎஸ் அவர் தலைவர் தளபதியை போய் முதல்வர் அவர்கள் போய் சந்தித்து வாழ்த்து சொல்லி இது பண்ண தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறார். ஒன்றிய அரசு என்றைக்குமே வந்து மாற்றான் தாய் பிள்ளையை போல தான் பார்க்குது. அவங்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஆளை இல்லையோ அந்தந்த மாநிலங்கள்லாம் என்ன செய்து மாற்றான் தாய் பிள்ளை போல பார்க்குது. ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய நிதி நம்ம வந்து ₹1 ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோன்னு சொன்னால் அந்த வரியில் 76 பைசாவை 74 பைசாவை உத்தரப்பிரதேசத்துக்கும் அவங்க ஆளக்கூடிய மாநிலம் அதாவது இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் கடைசி பின்தங்கிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கு 74 பைசாவை கொடுத்துட்டோம், 26 பைசாவை தமிழகத்துக்கு தருது. ஸோ அதையும் தாண்டி இவர் வந்து மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரோடு போடுறதுலேருந்து கல்வியிலேருந்து பிள்ளைகளுக்கு இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுலேருந்து பெண்கள் மகளிர் திட்டம் உதவி திட்டம், அதுக்கு பிறகு இலவச பேருந்து பெண்களுக்கு, ஏன்னா மகளிர் இலவச பேருந்து, இது போன்ற எண்ணற்ற செயல்களை அவரும் முடிஞ்ச அளவுக்கு செய்ய தான் செய்கிறாரு. ஆனால் ஒன்றிய அரசு என்னமோ மாற்றான் தாய் பிள்ளை போல தான் பார்க்குது, நம்மளுக்கு தர வேண்டிய நிதியை தர்றதில்லை. அதனால இது மக்களுக்கு தெரியுது இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தான். அதனால பன்னீர்செல்வம் சொல்கிற கருத்தும் வரவேற்கிறோம். இப்போ என் பையங்கிறான், என்னக்கால கல்யாணம் பண்ண முடியாது, நான் ஆட்டோ ஓட்டுறேன், என்னால் கல்யாணம் பண்ண முடியாது, சமூகத்தில் தான் கல்யாணம் வைக்கணும். வெள்ளி சத்திரத்தில் போனால் ₹1,00,000 கேட்குறான், என்னால் கொடுக்க முடியுமா? வெள்ளி சத்திரத்தில் போனால் 1,00,000 கேட்குறான். சமூகத்தில் போனால் 30,000 நான் புக்கிங் பண்ணுவேன். அதனால் வந்து பெரம்பூரில் இப்போ கட்டிக்கிறாங்க சமூகக்கூடம், கொசப்பட்டியில் ஒன்று கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பல நன்மைகளை செய்கிறது திமுக தான், சரிதா? மற்ற எல்லா என்னுடைய வரலாற்றில் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் திமுக வரணும் தான் மக்களுடைய விருப்பமே. சொல்கிறது புரியுங்களா? அது ஒன்றும் இல்லை சார், வந்து துணி துவைக்கிறாங்க ஒரே கொசப்பட்டியில், அவங்களுக்கு எப்படி கட்டிக்கிறான்னு நீங்களே போய் பாருங்க. துணி துவைக்கிறவங்களுக்கு அவங்க வந்து வெயில் மழை காற்று எல்லாத்துக்கும் வந்து கீழே உட்காந்து துணி துவைப்பாங்க, வெயில் மழை காற்றுக்கலாம். அவங்களுக்கு வந்து திமுக அரசு எந்த அளவுக்கு செஞ்சுக்கிறாங்க இதே கொசப்பட்டியில் போய் பாருங்கள். நான் சொல்ல வேண்டியது கடமை கிடையாது, இருந்தாலும் அவங்களையும் வந்து மனிதனாக பார்க்குறது திமுக அரசு தான். சொல்கிறது புரியுதுங்களா? மனிதனை வந்து மனிதனாக பார்க்குறது வந்து திமுக அரசு தான். மற்றபடி மற்ற கட்சியெல்லாம் நம்ம பற்றி பேசுறது விரும்பலை. திமுக வந்து முக்கால்வாசி வந்து டெஃபினட்டாக 100க்கு 100 வர்றது உண்மை. திமுக வரணுண்ட வந்து அவர் பண்ணுற ஆட்சி வந்து சொன்னது ஒன்று சொன்னார், அவர் 10 நல்லது செஞ்சுட்டு இருக்கார். சொன்னது ஒன்றா இருந்தால் 10 நல்லது செய்கிறார். அப்போ எது விரும்புவாங்க மக்கள்? கண்டிப்பாக நல்லது செய்கிறவங்கள தான் விரும்புவாங்க, தவிர்த்து அராஜகத்தை விரும்ப மாட்டாங்க. அவர் நல்லதாக செய்கிறார், சொன்னதை விட மேற்கொண்டு நல்லதாக செஞ்சுட்டு இருக்கார். அதனால் வரணும், இந்த ஆட்சி வந்தால் தான் மக்களுக்கு பாதுகாப்பு நிம்மதி எல்லாமே. அதிமுகன்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அதுவும் பொதுவாக வந்து அதிமுகலையும் திமுக தவிர அதிமுக இல்லை பிஜேபி மற்ற எல்லாத்துலேயுமே அந்த உள்குத்து சண்டை உட்கட்சியில் அந்த பூசலில் அதோட வெளிப்பாடாக அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உட்கட்சி பூசலில் அப்போ வந்து என்ன பேசுகிறோம் யாரை பேசுகிறோன்னு தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கட்சி தான் வரும் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு தான் 60% ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இது தேமுதிமுக பற்றி கேட்கல நீங்கள். தேமுதிமுகங்கிற இது அது பேர் என்ன, விசில். சரி, ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு இருக்குது. இதுக்கு திருப்பியும் திமுக வர்றதுக்கு 60% இருக்குது.
ஏன்னா அவங்க மெயினாக வந்து செக்குலரிசம் கிடையாது. செக்குலரிசம்னு தெரியுது என்னென்னு, மதச்சார்பின்மை அது கிடையாது. அப்படிங்கிற போது 60% அவங்களுக்கு ஆப்ரேட், குறைஞ்சபட்சம் நேரோ டிஃபரன்ஸ்லாம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அவங்க உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறைய 4 முனை போட்டி 3 முனை போட்டிங்கிறாங்கல்ல. அப்படிங்கிற போது அதில் ஓட்டு கொஞ்சம் பிரியும். அப்படின்னா இவங்க ஓட்டு பிரியறதுக்கு அதிகமாக பிரியாது, கொஞ்சமாக பிரிஞ்சாலும் அதிகமாக. அதனால் வந்து அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு டைம் ஜெயலலிதா சொல்லிச்சுல்ல, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு அந்த மாதிரினாவது உட்கார ஒழிய திமுக வராமல் போகிறதே கிடையாது. 100க்கு 65% வாய்ப்புகள் அதிகம். அவங்களே வர்றான். செக்குலரிசம் கிடையாது மெயினாக.